பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சிவவாக்கியர் மற்றும் திருமழிசை ஆழ்வார் அவதரித்த நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கு உரியது. சிம்மத்தில் இருக்கிறார். இப்போ கேது பகவான் எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறத சொல்கிறோம். செவ்வாய் புதன் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளுமே மேஷத்துக்கு நல்லா இருக்குது. 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிறகு பலமான தைரியம், ஜெயிக்கும், நல்லா இருக்குது, பிரமாதம். அவ்வளோதான். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள், செவ்வாய். 7, 6 வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை, புதன். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. சரி, அதுக்கு என்னங்க செய்யுது? மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லணும். அப்பப்போ காலையில், மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் 4 வேளை. ஓம் சிவவாக்கியரே போற்றி, ஓம் சியவனரே போற்றி, ஓம் திருமழிசை ஆழ்வாரே போற்றி, ஓம் திருத்துழாயே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. திருமழிசை ஆழ்வார் பாசுரம் அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க, கூகுளில் போடுங்க, வரும். படித்து பாருங்க. கேட்கறத விட படிக்கிறது நல்லது. ஜெயமோகன் அவள் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகமும் படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசி ஆற்றுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா, பசி ஆற்றுகிற அந்த பணியை செய்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லா இருக்குது. கலகிறீங்க. அப்புறம் என்ன சந்தோஷங்க, பிரமாதம், நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் ஜெயிக்கும். ஏன்னா அவங்க உதவி செய்வாங்க இன்னைக்கு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு, செவ்வாய். 2, 7 வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு, புதன். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. சரி, அதுக்கு என்னங்க செய்யுது? மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லணும். அப்பப்போ காலையில், மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் 4 வேளை. ஓம் சிவவாக்கியரே போற்றி, ஓம் சியவனரே போற்றி, ஓம் திருமழிசை ஆழ்வாரே போற்றி, ஓம் திருத்துழாயே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. திருமழிசை ஆழ்வார் பாசுரம் அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க, கூகுளில் போடுங்க, வரும். படித்து பாருங்க. கேட்கறத விட படிக்கிறது நல்லது. ஜெயமோகன் அவள் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகமும் படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசி ஆற்றுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா, பசி ஆற்றுகிற அந்த பணியை செய்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு, மேற்கு, பச்சை, மஞ்சள், செவ்வாய். 2, 1 வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு, புதன். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. சரி, அதுக்கு என்னங்க செய்யுது? மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லணும். அப்பப்போ காலையில், மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் 4 வேளை. ஓம் சிவவாக்கியரே போற்றி, ஓம் சியவனரே போற்றி, ஓம் திருமழிசை ஆழ்வாரே போற்றி, ஓம் திருத்துழாயே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. திருமழிசை ஆழ்வார் பாசுரம் அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க, கூகுளில் போடுங்க, வரும். படித்து பாருங்க. கேட்கறத விட படிக்கிறது நல்லது. ஜெயமோகன் அவள் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகமும் படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசி ஆற்றுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா, பசி ஆற்றுகிற அந்த பணியை செய்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய பிறவி பலமான பொறுமை, புத்திசாலித்தனமான பேச்சு, ராஜதந்திரம், சூழ்ச்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2, 1 வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம், புதன். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது. சரி, அதுக்கு என்னங்க செய்யுது? மனசுக்குள்ளே 2 நாளும் சில மந்திரங்கள் சொல்லணும். அப்பப்போ காலையில், மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் 4 வேளை. ஓம் சிவவாக்கியரே போற்றி, ஓம் சியவனரே போற்றி, ஓம் திருமழிசை ஆழ்வாரே போற்றி, ஓம்
திருத்துழாயே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. திருமழிசை ஆழ்வார் பாசுரம் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க, கூகுளில் போடுங்க, வரும். படிச்சு பாருங்க. கேட்கறத விட படிக்கிறது நல்லது. ஜெயமோகன் அவள் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகமும் படிச்சு பாருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசி ஆத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா, பசி ஆத்துகிற அந்த பணியை செய்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவி பலமான கெத்து, கலக்குறீங்க, கில்லி ஆடுவீங்க. அப்புறம் அம்மா தான் சூப்பர். உங்கள் தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். 2, 1 தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, புதன். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சிவவாக்கியரே போற்றி, திருமழிசை ஆழ்வாரே போற்றி. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்க. யார் சிவவாக்கியர், திருமழிசை ஆழ்வார் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா 2 நாளும் உங்களுக்கு திருஷ்டி இருக்காது, உறுதி. ஆம். கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே சிறப்பு, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்களுடைய பிறவி பலமான நிதானம், சகிப்புத்தன்மை, அனுசரித்து போகிற குணம், அட்ஜஸ்டபிலிட்டி ஜெயிக்கும். நல்லா இருக்கு. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, செவ்வாய். 2, 1 தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம், புதன். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சிவவாக்கியரே போற்றி, திருமழிசை ஆழ்வாரே போற்றி. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்க. யார் சிவவாக்கியர், திருமழிசை ஆழ்வார் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா 2 நாளும் உங்களுக்கு திருஷ்டி இருக்காது, உறுதி. ஆம். துலா ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. தேவையில்லாத செலவு, தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத குழப்பம். ஆனால் அது தேவையில்லைங்கிறது அப்புறம்தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம், வேற ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், நிதானம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3 தெற்கு, வெள்ளை, செவ்வாய். 2 தெற்கு, சிவப்பு, புதன். பரிகாரம் பண்ணிக்கிட்டான் மறந்துடாது. 2 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடணும். சங்கடமாக இருக்கிறப்போ சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, திருமழிசை ஆழ்வாரே போற்றி, திருமங்கை ஆழ்வாரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க. யார் திருமழிசை ஆழ்வார் தெரிஞ்சுக்கோங்க, யார் சிவவாக்கியர் தெரிஞ்சுக்குங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க 2 நாளும். சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, கெட்டது நடக்காது 2 நாளும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. கோயிலில் இருந்து படிப்பது உங்களுக்கு நல்லது 2 நாளும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்களோட நேச்சர், உங்கள் கேரக்டரு, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2, 1 வடக்கு, கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, புதன். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சிவவாக்கியரே போற்றி, திருமழிசை ஆழ்வாரே போற்றி. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்க. யார் சிவவாக்கியர், திருமழிசை ஆழ்வார் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா 2 நாளும் உங்களுக்கு திருஷ்டி இருக்காது, உறுதி. ஆம். தனுசு ராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளுமே கலகுறீங்க. பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2, 1 தெற்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை, புதன். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாள் அப்பப்போ. ஓம் சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, காளஹஸ்தியே போற்றி,
திருமழிசை ஆழ்வாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போயிடும். 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் படித்து பாருங்கள். திருமழிசை ஆழ்வாருடைய பாட்டு பாசுரம்னு சொல்லுவாங்க, படித்து பாருங்கள், நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். ஆமாம், நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம், கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை, நிறம் 2 நாளுமே கிடையாது. ஜாக்கிரதை. 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி முருகப்பெருமானுக்கும் தீபம் போடுறது நல்லது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். சங்கடம் வரும்போதெல்லாம் ஓடணும். ஓம் சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, திருமழிசை ஆழ்வாரே போற்றி, திருப்பான் ஆழ்வாரே போற்றி, திருப்பான் ஆழ்வார். 2 நாளும் கூகுளில் திருமழிசை ஆழ்வார்னு போடுங்க, தெரிஞ்சுக்குங்க. யூடியூப்பில் திருமழிசை ஆழ்வார் பாசுரம்னு போடுங்க, கேளுங்க, படிங்க, நல்லது. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, ஜெயிக்க முடியாது இன்னைக்கு, தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்காது இன்னைக்கு. 2 நாளுமே கெட்டதை தடுத்துடலாம். 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோ. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பிறகு பலமான பிடிவாதம் ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும், உங்களுடைய தைரியம் வெற்றி பெறும், உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. செவ்வாய் 2, 1 வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம், புதன். 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட மறந்துடாதீங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாள் அப்பப்போ. ஓம் சிவபாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, காளஹஸ்தியே போற்றி, திருமழிசை ஆழ்வாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போயிடும். 2 நாளும் பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் படித்து பாருங்கள். திருமழிசை ஆழ்வாருடைய பாட்டு பாசுரம்னு சொல்லுவாங்க, படித்து பாருங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை, செவ்வாய் 2, 1 மஞ்சள், தெற்கு, புதன். ஜாக்கிரதை, கவனம். வழிபாடு முக்கியம். பொறுமை. 2 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அப்பப்போ ஓடணும். சங்கடமாக இருக்கிறப்போ சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் சிவபாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, திருமழிசை ஆழ்வாரே போற்றி, திருமங்கை ஆழ்வாரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க. யார் திருமழிசை ஆழ்வார் தெரிஞ்சுக்கோங்க, யார் சிவபாக்கியர் தெரிஞ்சுக்குங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க 2 நாளும். சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. கெட்டது நடக்காது 2 நாளும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. கோயிலில் இருந்து படிப்பது உங்களுக்கு நல்லது. 2 நாளும் நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.